வணக்கம். எழுந்திருப்பது இலங்கை முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கரையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூனியன் சிந்துஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கான சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் வனிதா. வணக்கம் ஜூடியன் சிந்துஜன். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியில் உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட காணிகளை மீண்டும் மக்களுக்கு வழங்குமாறு கிழக்கு மக்களின் குரல் அமைப்பு கோரிக்கை. வடமத்திய மாகாண முதலமைச்சரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலுள்ள கிணற்றிலிருந்து துப்பாக்கி ரவைகள் கண்டெடுப்பு. காவிரி பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வலியுறுத்தி போராட்டம். தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்கள் முற்றாக முடங்கின. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரியவினால் எழுதப்பட்ட நூலொன்று ஜனாதிபதியிடம் நேற்று கையளிக்கப்பட்டது. ஜனாதிபதி சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுல சூரிய பத்திரிகையொன்றில் பிரசுரித்த கட்டுரைகளை உள்ளடக்கியதாக இந்த நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிகரணே வென தேவால் நீதிமன்றம் மற்றும் சட்டத்தரணிகள் சங்கத்திற்குள் இடம்பெறும் நீங்கள் அறியாத ரகசியமான விடயங்களை சண்டே டைம்ஸ் பத்திரிகைக்கு நான் எழுதினேன். 1997 ஆண்டு முதல் 2002 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட விடயங்களையே நான் இந்த நூலில் உள்ளடக்கியுள்ளேன். சுயாதீன நீதிமன்றத்தை அரசியல் அதிகார சபையின் ஊடாக ஆக்கிரமிக்கும் முயற்சியின் முதலாவது பெறுபராக தமக்கு நெருங்கிய அரசியல் சகா ஒருவரை உயர் நீதிமன்றத்திற்கு நியமிப்பதாகும். இளம் சட்டத்தரணிகள் அறியாத பல விடயங்களை நான் இந்த நூலில் எழுதியிருக்கிறேன். சம்பூர் அனல் மின் நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை மீண்டும் மக்களுக்கு வழங்குமாறு கிழக்கு மக்களின் குரல் அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. சம்பூர் அனல் மின் நிலையம் நிர்மாணிக்கப்படவில்லை என மின்சக்தி மற்றும் மீள்புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி கடந்த 13ஆம் தேதி உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். ජනතාව කාලයක් තිස්සේ අකණ්ඩව විශාල අරගලයක් අරගෙන ආවා. சம்பூர் மக்கள் மற்றும் ஊடகங்கள் தொடர்ச்சியாக பாரிய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்த ஊடகவியலாளர்களுக்கு, ஊடக நிறுவனங்களுக்கு, சம்பூர் மக்களுக்கும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுடைய 505 ஏக்கர் காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 505 ஏக்கர் காணியை மக்களுக்கு எவ்வாறு வழங்குவது என்பது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை கருத்து வெளியிடவில்லை. இந்த பகுதியில் வேறொரு மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவுடன் இணைந்து முயற்சித்து வருவது தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சம்பூர் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிக்க முயற்சித்த போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடந்து கொண்ட விதம் தொடர்பில் விமர்சனத்துக்குள்ளானது. මූලික කාරණය තමයි දෙමළ ජාතික සන්ධානය විශේෂයෙන් සම්බන්ධන් මහත්තයා ගත්තොත් මේ දිස්ත්‍රික්කයේ ඉන්න ත්‍රිකුණාමල දිස්ත්‍රික්කයේ ප්‍රධානියා. சம்பந்தன் திருகோணமலை மாவட்டத்தின் தலைவர். அவர் பொதுமக்களின் பிரச்சினை தொடர்பில் கவனத்தில் கொள்வது குறைவு. இந்த பிரச்சினை மாத்திரமின்றி மற்ற பிரச்சினைகளிலும் இவ்வாறுதான். அவரிடம் இருப்பது தேசிய மற்றும் சர்வதேசத்தின் கதை, கலந்துரையாடல்கள். பாராளுமன்றத்தில் கதைப்பதும் அதுவேதான். அதிகார பகிர்வு தொடர்பில் மட்டும்தான் கதைக்கின்றார். இந்தியாவுடன் அவருக்கு கொடுக்கல் வாங்கல்கள் உள்ளன. இந்தியாவுடன் இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக இந்தியாவுடன் தொடர்புடைய திட்டம் என்பதால் இந்தியாவுடன் பிரச்சனையை உருவாக்கினால் கோபப்படும் என்ற காரணம் இருக்க முடியும், வேறு காரணங்களும் இருக்க முடியும். இந்த பிரச்சனைக்கு மக்கள் பிரதிநிதிகள் சரியாக தலையிடவில்லை என்பதை நாங்கள் முன்னரே ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். மக்களுக்கு நீதியை நடைமுறைப்படுத்தவில்லை. அவ்வாறு நடந்திருந்தால் நாங்கள் இதில் தொடர்புபட தேவையில்லை. மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்காக பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் கதைக்கவில்லை, ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை. என்ன காரணம் இருந்தாலும் மக்கள் பக்கத்திலிருந்து பிரச்சனையை பார்க்கவில்லை என்பது தெளிவாகும். මොන හේතු තිබුණත් ඔවුන් ජනතාවගේ පැත්තෙන් ප්‍රශ්නය බැලුවේ නැහැ, ගත්තේ නැහැ කියන එක ඉතාම පැහැදිලි. சம்பூர் அனல் மின் நிலையத்திற்கென 505 ஏக்கர் காணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டதன் பிரகாரம் சம்பூர் அனல் மின் நிலைய திட்டமானது கைவிடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த அனல் மின் நிலைய திட்டத்திற்கு மாற்றீடாக எரிவாயு மின் நிலைய திட்டம் ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் அறிகின்றோம். அப்படி என்றால் இந்த எரிவாயு திட்டத்திற்கென மீண்டும் நீங்கள் சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையை மேற்கொள்வீர்களா? இந்த எரிவாயு திட்டத்திற்கென இவ்வளவு காணி, அதாவது 505 ஏக்கர் காணிகள் தேவைப்படுகின்றனவா? சம்பூரில் இருக்கின்ற 62 குளங்களில் 12 குளங்கள் இந்த 505 ஏக்கர் பிரதேசத்துக்குள்ளே வருகின்றது. இந்த மக்கள் மீன்பிடியும் விவசாயத்திலும் தங்கியிருக்கும் இந்த மக்கள் இந்த 12 குளங்களையும் இழக்கும் அபாயமும்
ஏற்படுகின்றது. எமது காணியை அரசாங்கம் பலோத்காரமாக காணியை விட்டு வெளியேறச் சொல்லி வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்குகள் இப்ப நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு தாக்கல் செய்த அந்த அனல் மின் நிலையம் ரத்தா போனதாக தீர்மானம் வந்ததும் எங்களுடைய சட்டத்தனி அவர் கதைக்கிற போது அரசாங்கத்து தரப்பு வந்து சொல்லுது அது அனல் மின் நிலையம் எங்களுக்கு தெரியாத ரத்தா போனதாக. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போ ஏதோ எங்கள் விதமான இந்த அனல் மின் நிலைய பிரச்சனையை வந்து யாருமே கதைப்பதில்லை. ஆனால் நாங்கள் படுற துன்பத்திலே இவங்க பங்கு பெற்றுவதற்கும் இவங்க இல்லை. இவங்க இந்தியா சில கைப்புமைகளாக இருக்கிறதால மக்களுடைய பிரச்சனைக்கு சும்மா முகம் காட்டி கொடுப்பதாகத்தான் இருக்கிறாங்க. இல்லாமல் மக்கள் பிரச்சனைக்காக தீர்வு இவங்க இதையும் தருவதாக எங்களுக்கு தெரியவில்லை. இதேவேளை சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணிப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவினை தாக்கல் செய்த வரையறுக்கப்பட்ட சூழல் அமைப்பு நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்திருந்தது. சம்பூர் அனல் மின் நிலையத்தினை மூடுவது மாத்திரம் இந்த வழக்கின் நோக்கமல்ல. இன்னும் பல விடயங்கள் உள்ளன. இந்த தவறுடன் தொடர்புடைய தொழில்நுட்ப பிரிவின் நபர்களுக்கு கூட மேலும் இந்த திட்டத்துடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை உறுதி செய்யுமாறு கோரியிருந்தோம். ஆயினும் நிலக்கரி மற்றும் சம்பூர் அனல் மின் நிலையம் குறித்து மாத்திரமே எமக்கு உறுதி வழங்கப்பட்டது. ஆயினும் சீனாவிடமிருந்தோ அல்லது இந்தியாவிடமிருந்தோ வேறு ஒரு அனல் மின் நிலையத்தினை அமைக்கப் போகின்றார்களோ என்று எமக்கு தெரியவில்லை. நாட்டின் வருடாந்த மின் அதிகரிப்பினை நிவர்த்தி செய்வதற்கான மாற்றீடாக சம்பூர் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிக்க உத்தேசிக்கப்பட்டது. 500 மெகாவாட்ஸ் மின்சாரத்தினை உற்பத்தி செய்யும் 2 மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அதனால் ஏற்படும் சூழல் மாசு தொடர்பில் தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்டதனை அடுத்து சம்பூர் அனல் மின் நிலையம் தொடர்பில் சர்ச்சை உருவாகியது. இதனை காரணமாக கொண்டு சம்பூர் அனல் மின் நிலைய நிர்மாணிப்புக்கு எதிராக சம்பூர் மக்கள் பாரிய எதிர்ப்பினை வெளியிட்டதுடன் பல சந்தர்ப்பங்களில் இதனால் ஏற்படும் சூழல் மாசு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தி வெளியிட்டிருந்தது. கிழக்கு மாகாண விவசாய கண்காட்சி மற்றும் பொருட்கள் விற்பனை இன்று சம்பூரில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாண விவசாய அமைச்சின் ஏற்பாட்டில் சம்பூர் மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் துரை ரட்னசிங்கம், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். சம்பூரில் மக்கள் விவசாயத்தில் நீண்ட காலமாக ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த காலத்தில் சம்பூரை சேர்ந்தவர்கள் பல்வேறு விருதுகளையும் பெற்றிருக்கின்றார்கள். சிறந்த விவசாயி என்ற அடிப்படையில் நீண்ட காலமாக குடிபெயர்ந்து பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்நோக்கிய மக்கள் இன்றைக்கு மீள்குடி அமர்ந்திருக்கின்றார்கள். விதண்டாவாதங்களை விட்டிடுவோம், நடந்தவற்றுக்கெல்லாம் பரிகாரம் நல்கும் வகையிலே செயற்படுவோம். நாம் எல்லாம் இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் உறுதியான அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் செயற்பாட்டிலே இயற்கையான தனித்துவத்தை பேணி தீமையற்ற வேற்றுமைகளுக்கு இடையே ஒற்றுமையை கண்டு இந்த நாட்டின் 2,05,00,000 மக்களும் வாழ்வதற்கான வழிமுறையை நடைமுறைப்படுத்த அனைவரும் கைகோர்த்திட வேண்டும். நாம் யாழ் கம்பன் விழாவின் முதல் நாள் நிகழ்வுகள் நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் நேற்று ஆரம்பமாகின. அகில இலங்கை கம்பன் கழகம் ஏற்பாடு செய்துள்ள யாழ் கம்பன் விழாவின் முதல் நாள் நிகழ்வில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி மா இளஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது கம்பவாரதி ஜெயராஜ் எழுதிய உன்னை சரணடைந்தேன் கழக வரலாற்று நூல் மற்றும் கம்பன் விழா இருவெட்டுக்கள் ஆகியன வெளியிட்டு வைக்கப்பட்டன. நீதி தேடி மாணவ செல்வங்கள் அண்மையில் நீதிபதிகளை நோக்கி ஓடிய காட்சிகள் யாழ் மண்ணில் அரங்கேறியது. ஜனாதிபதியின் கால்களில் விழுந்து மனு கொடுத்த காட்சியும் யாழ் மண்ணில் அரங்கேறியது. பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும். பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்புடன் செயலாற்ற தவறினால் அந்த குழந்தைகள் வீதிகளில் நின்று நீதி கோருகின்ற சம்பவம் அனைவரும் கண்களை கலக்க வைத்த ஒரு சம்பவமாக நான் காண்கின்றேன். இனிவரும் காலம் அப்படியான சம்பவங்கள் இந்த மண்ணில் அரங்கேறக்கூடாது. படித்தவர்கள், பாமரர்கள், பண்பாடுள்ளவர்கள், கலாச்சாரத்தின் சிகரம் என கூறப்படும் யாழ் மண்ணில் இத்தகைய செயற்பாடுகள் அரங்கேறும் போது அனைவரும் அமைதியாகத்தான் இருந்தார்கள். பிரச்சனைகள் வருவது இயற்கை, அது தவறல்ல. பிரச்சனைகளை கையாளுகின்ற விதம் கட்டாயமானது. இந்த பூமி வந்தாரை வாழ வைக்கும் பூமி, வந்தாரை வரவேற்கும் பூமி யாழ்ப்பாணம் என்ற பெருமையுடன் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இத்தகைய செயற்பாடுகளை அனைவரும் நிறுத்திக் கொள்ளுங்கள். சட்டம் தனது கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. வன் செயல்களுக்கு இடமில்லை, சட்டத்தை கையில் எடுப்பதற்கும் இடமில்லை.
சட்டம் சிறிது நேரம் தாமதமாக வேலை செய்யும். தாமதமான நீதி மறக்கப்பட்ட நீதி என்று சொல்லுகின்றார்கள். சில நேரம் தாமதமாக வேலை செய்தாலும் அது வழங்கப்பட்ட நீதியாக நிச்சயமாக பரிணமிக்கும் என்பதை உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன். உங்களுடைய ஜனநாயக ரீதியான போராட்டங்களை நடத்துவது உங்களுடைய உரிமை. வன்செயலை கையில் எடுப்பது உங்களுடைய உரிமை அல்ல என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சட்ட வாட்சியுள்ள யாழ்ப்பாணத்தை உருவாக்குவோம். நீதிக்கு தலைவணங்கும் யாழ்ப்பாணத்தை உருவாக்குவோம். தமிழ் மக்கள் பேரவையின் முத்தமிழ் விழா மட்டக்களப்பில் நேற்று ஆரம்பமானது. இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார். தமிழ் மக்கள் பேரவையின் கலை கலாசார உபக்குழுவினால் இந்த முத்தமிழ் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழருக்கு உரித்தான கலை கலாச்சாரங்களை ஊக்குவித்து இளம் சமூகத்தை சரியான திசையில் வழிநடத்துவதே இந்த முத்தமிழ் விழாவின் நோக்கமாகும். தமிழ் மக்கள் பேரவையின் முதலாவது முத்தமிழ் விழாவில் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த கலைஞர்களின் கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. எமது கலை கலாச்சாரம் இலக்கியம் அனைத்திற்கும் அடிநாதமாக விளங்குவது எமது மொழி. மொழி என்றால் கலை இல்லை, கலாச்சாரம் இல்லை, இலக்கியம் இல்லை. எம் பாரம்பரியத்திற்கான வடிவம் மொழிதான். சிங்கள மக்களுக்கும் அவ்வாறுதான். எனது இனிய முஸ்லிம் சகோதரர்கள் மட்டும் அரசியல் காரணங்களுக்காக தமது வடிவம் மதம் பாற்பட்டதே மொழி பாற்படவில்லை என்று கூறி வருகின்றார்கள். தமிழ் மொழியின் பயன்பாடு மற்றும் இலக்கிய பிரயோகம் என்பன எமது இளைய சமூகத்தினரிடம் எவ்வாறான வளர்ச்சி பாதையில் செல்கின்றது என்பதையும், அதன் பயன்பாடு சுமூகமான பாதையில் செல்லாது மருவி செல்கின்றது என்றால் அதற்கான காரணங்களையும் அவற்றை சீர்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் ஆராய்ந்தால் நன்மை பயக்கும் என்று கருதுகின்றேன். இந்த ஆராய்வின் போது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு ஊடகங்கள் ஆற்றி வரும் பங்கினையும் தொட்டுச் செல்லலாம் என்று கருதுகின்றேன். கண்டியில் நடத்தப்படவுள்ள அகில இலங்கை தமிழ் தின விழாவை முன்னிட்டு கல்வி ராஜாங்க அமைச்சர் வி.என்.ஆர். ராதாகிருஷ்ணன் தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்த வருடம் இலங்கையிலே நடைபெறுகின்ற அகில இலங்கை தமிழ் தின போட்டி விழா கண்டி தர்மராஜா மண்டபத்திலே நடவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த வைபவத்திலே கலந்து கொள்வதற்காக ஒத்துக்கொண்டிருக்கின்றார். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்கள் 21ஆம் தேதி அதே போல 22ஆம் தேதி கண்டியிலே இருக்கின்ற சிங்கள பாடசாலைகளுடன் இணைந்து செயல்படுவதன் மூலமாக மொழி பிரச்சினை தங்களுக்கு இருக்கின்ற உறவை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த சந்தர்ப்பமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்கின்றோம். அடுத்த வருடம் யாழ்ப்பாணத்திலும் அதற்கு அடுத்த வருடம் மட்டக்களப்பிலும் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரசு கரும மொழிகள் அமைச்சர் மனோ கணேசன் இன்று கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இதன்போது ரயில் நிலையத்தில் உள்ள பெயர் பலகைகள் மற்றும் தமிழ் அறிவித்தலில் உள்ள பிள்ளைகளை அவதானித்து அதனை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அமைச்சர் மனோ கணேசன் அதிகாரிகளுக்கு பணித்துள்ளார். 350 ரயில் நிலையங்கள் இலங்கை முழுக்க இருக்கின்றன. அவற்றிலே அறிவிப்புகள் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் நாட்டிலே பாருங்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அரசு நிறுவனங்கள் இருக்கின்றன. பேர் பலகைகளிலே பல்வேறு இடங்களிலே தமிழ் மொழியிலே பிள்ளைகள் இருக்கின்றன. சில இடங்களிலே தமிழ் மொழிகள் சில எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கின்றன, பிள்ளையாக இருக்கின்றன. சில இடங்களிலே கெட்ட வார்த்தை தமிழ் மொழியாக எழுதப்பட்டிருக்கின்றது. எல்லாம் எனக்கு தெரியும். அனைத்தையும் ஒரே இரவை தீர்த்து வைக்க முடியாது. நான் விளையாடுவதற்காக அரசாங்கம் செல்லவில்லை. விளையாட்டு அமைச்சர் அல்ல, நான் விளையாடுவேன். ஆனால் இந்த அரசியலை விளையாடுவதில்லை. காரணம் தெரியாமலும் குற்றம் எதுவும் புரியாமலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்குமாறு மீண்டும் வலியுறுத்தும் வகையில் தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி.என்.ஆர். ஆனந்த சங்கரி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். யுத்தம் முடிந்து 7 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்யுமாறு ஜனாதிபதியிடம் வி. ஆனந்த சங்கரி கோரிக்கை விடுத்துள்ளார். 1970ஆம் ஆண்டுகளில் குற்றவாளிகளாக காணப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணியினர் விடுதலை செய்யப்பட்ட போதிலும் இவர்கள் மாத்திரம் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளமை ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரி ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
யுத்தத்தினால் பல உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து ஏன் இன்னும் சிலர் தமது உடலில் காயங்களையும் மனதில் ரணங்களையும் சுமந்து வாழ்ந்து வருகின்றனர். கடந்த காலம் கசப்பான அனுபவங்களையே தந்திருந்தாலும் நிகழ்காலமேனும் தாம் வாழும் வாழ்க்கையை அர்த்தமாக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் வவுனியா மாணிக்க இருப்பைக்குள மக்கள். வவுனியா நொச்சிமோட்டை கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட மாணிக்க இருப்பை குளத்தில் சுமார் 30 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இதில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்னர் 5 குடும்பங்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்பட்ட போதிலும் மிகுதி 25 குடும்பங்கள் தொடர்ந்தும் கொட்டில்களிலேயே வாழ்ந்து வருகின்றனர். மாடு பாதைகள் எல்லாம் வீடுகளை கட்டி கொடுத்து மிருகங்களும் அப்படி இப்படியும் பந்துகளும் வளர்ந்து காடா கிடக்கு. ஆனால் எங்களுக்கு இருக்கிறதுக்கு மரத்தூர்ல தான் இருக்கிறோம். கொட்டில் அடைச்சி தரப்பால்களை போட்டுக்கொண்டு தான் தரத்தை அடைச்சு கொண்டு இருக்கிறோம். அந்த வெக்கையில் பிள்ளைகளுக்கும் வருத்தம் வருது. தரத்தால இருக்கிறதுனால வெக்கையால பிள்ளைகளுக்கும் வருத்தம் வருது. அப்ப எதுவும் கவனிக்கிறாங்களே இல்ல, பெரும்பாலும் கவனிக்கிறாங்களே இல்ல தான் சொல்லலாம். அரசியல்வாதிகளும் அப்படிதான், கச்சேரி பாதையிலையும் அப்படிதான். எங்களுக்கு இருக்க வசதிகள் இல்லாம நாங்கள் இருக்கிறோம். இங்க வீடு வாசல் இல்ல. நாங்க இந்தியாவில இருந்து வந்ததுக்கு எங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் எங்களுக்கு செய்யல. பம்மை மாடு சொல்லி ஊர்ல எல்லாம் கட்டி போட்டு இருக்கிறோம். அங்க காடுகள் மிருகங்கள் அதுகள் இதுகள் தான் இருக்கு. நாங்க மக்கள் இருக்கிற இடத்துல எந்த வசதிகளும் செஞ்சு தராங்க. அந்த மாதிரி ஒரு இதுகளை எங்களுக்கு கொடுத்தா நாங்களாவது இருந்து எங்களுக்கு அப்படி ஒரு உதவிகளை செஞ்சு இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு செய்யலாம். தேசிய கூட்டமைப்புல எங்களுக்கு பாராளுமன்றத்துல கதைச்சு எங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு முடிவா எடுத்து எங்களுக்கு தாருங்க நாங்க இருக்கிறதுக்கு. வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேஷல ஜாரத்னவின் உத்தியோகபூர்வ இல்லத்தின் கிணற்றிலிருந்து ஒரு தொகை தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் உள்ள கிணற்றை சுத்திகரித்த ஊழியர்கள் சிலரினால் இந்த தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அது தொடர்பில் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசாரினால் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அந்த கிணற்றிலிருந்து 270க்கும் அதிகமான தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அனுராதபுரம் போலீஸ் உயரதிகாரி ஒருவர் கூறினார். இந்த தோட்டாக்களை நாளை நீதவான் முன்னிலையில் பாரப்படுத்துவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கூட்டு ஒப்பந்தத்தின் 10வது அமர்வு தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் இன்று கருத்து வெளியிட்டார். இந்த நிகழ்வு தனியார் ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்றது. பெருந்தோட்ட தொழிலாளருடைய கூட்டு ஒப்பந்தம் கடந்த 1.5 வருட காலமாக இழுத்தடிப்பு நிலைமையிலே பெருந்தோட்ட மக்கள் ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். 1000 ரூபாய் பெற்றுத் தருகின்றோம், 1500 ரூபாய் பெற்றுத் தருகின்றோம், 2000 ரூபாய் பெற்றுத் தருகின்றோம் என்று கூறவில்லை. நியாயமான சம்பளம், உழைப்புக்கேற்ற ஊதியம். தொடர்ந்து இந்த இழுத்தடிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது. தொடர்ந்து மக்களை ஏமாற்றவும் முடியாது. ஹட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள் சிலர் கலந்து கொண்டிருந்தனர். எம்.ஆர். விஜயானந்தனின் நட்பு நல நோபல் மகிழ்வுபசார நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் முத்து சிவலிங்கம் கலந்து கொண்டார். ஏன்னா அந்த காலத்துல நாங்க படிக்கையில கூட ஆனாவனா படிச்சு கொடுக்க கூட மலைநாட்டுல யாரும் கிடையாது. எல்லாம் யாழ்ப்பாணத்துல தான் வரணும். இன்னைக்கு இத்தனை மகான்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு ஆள் 2 பேர் இல்ல. நம்ம ஒரு கட்டுக்கோப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மலையகத்துல. சீரழிஞ்சிருக்கு பாருங்க வடகிழக்கு. ஆனா இங்க என்ன அந்த நிலை ஏற்படல. காரணம் என்னதான் அரசியல் பிரிவு இருந்தாலும், தொழிற்சங்க பிரிவு இருந்தாலும், வேற இன ரீதியில பிரிவு இருந்தாலும் உள்ளுக்கு தான் வச்சிருப்போமே தான் வெளியே காமிக்க மாட்டோம். வெளியில நாம அந்த நிலைமை மாறி போச்சு. இன்னைக்கு தேயிலை தோட்டம் இதோட சரி, இன்னும் ஒரு 5 வருஷம் தான் தேயிலை தோட்டம். மலையகத்தின் கல்வியை பொறுத்தவரையிலே அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமான் அவர்களை விலக்கிவிட்டு பார்க்க முடியாது. அவர் 2 விடயங்களை முன்வைத்தார். அவர்களுக்கு வாக்குரிமை வாங்கி கொடுக்க வேண்டும். 2வது, கல்வி ரீதியாக இந்த சமூகத்தை உயர்த்திவிட வேண்டும். இன்று இங்கு இருக்கின்ற கூட்டம் அவருடைய கல்வி ரீதியான எண்ணங்களை நடைமுறைப்படுத்தியதில், சாதனை படத்தில் சொந்தக்காரர்களாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இன்று அவர் உயிருடன் இல்லாவிட்டாலும் மலையக கல்வி ஒரு பெரும் வளர்ச்சி எய்திருக்கிறது. இந்த மலையக மண்ணுக்கு வழிகாட்டிய ஒரு அமைப்பு தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். அந்த அமைப்பின் தலைவராக வீற்றிருக்கின்றார் கௌரவ முத்து சிவலிங்கம் ஐயா அவர்கள், சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயா அவர்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ற அமைப்பு மலையகத்தின் ஒரு பெரிய அமைப்பு. இந்த நாட்டில் எப்படி ஏனைய தேசிய மக்களுக்கு தேசிய கட்சிகள் இருக்கின்றதோ அதே போல மலையக சமூகத்துக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதை விரும்பலாம், விரும்பாமல் இருக்கலாம். அந்த அமைப்பு ஒரு பெரிய அமைப்பு. சின்ன கதிர்காமம் என அழைக்கப்படும் மட்டக்களப்பு மண்டூர் முருகன் ஆலய தீர்த்தோற்சவம் இன்று காலை இடம்பெற்றது. கொடியேற்றத்துடன் ஆரம்பமான வருடாந்த மகோற்சவத்தில் நேற்று ரதோற்சவம் இடம்பெற்றதுடன் இன்று காலை இடம்பெற்ற விசேட பூஜைகளைத் தொடர்ந்து தீர்த்தோற்சவம் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
யாழ் மாவட்டத்தில் காணிகளற்ற குடும்பங்களுக்கு காணிகள் வழங்குவது குறித்த இறுதி ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை பிரதி அமைச்சர் இந்திக்க பண்டாரநாயக்க, யாழ் பிரதேச செயலாளர், யாழ் மாநகர ஆணையாளர், வீடமைப்பு அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த வீடு இல்லாதவர்களுடைய பிரச்சனை இருக்கின்றபடினாலே இந்த பலாத்காரமாக இருக்கிற மக்களை எழுப்பி அவர்களுக்கு நாவற்குடியிலே காணியை வழங்குவதற்கும் இந்த காணியிலே புதிய தொடர் மாடி கட்டிடங்களை கட்டி வறிய காணியற்ற மக்களுக்கு அதை வழங்குவதற்குமான திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக தான் வந்திருந்தார்கள். அந்த வகையில் இன்று நாவற்குடி வீட்டு திட்டத்திலே இருக்கிற ஏற்கனவே அத்துமீறி குடியேறி இருக்கிறவர்களையும் அவர்களையும் ஒரு ஒழுங்கமைத்து அவர்களுக்கும் அந்த காணியிலே நில அளவை செய்து அவர்களுக்கும் ஒரு குறித்த அளவிலே அவர்கள் ஒழுங்கமைப்பு செய்து மற்றும் இங்கு அத்துமீறி மற்ற இடங்களில் குடியிருக்கிறவர்களையும் அதிலே அவர்களுக்கும் அந்த காணியை வழங்கி அதிலே ஒரு வீடு திட்டத்தையும் ஏற்படுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானிக்கப்பட்டது. நகரங்களில் மாத்திரம் வரையறுக்கப்பட்ட அபிவிருத்தியை கிராமங்களுக்கும் மக்கள் சக்தி 100 நாள் திட்டம் கொண்டு செல்கின்றது. அதன் மற்றொரு திட்டம் இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது. இது தொடர்பான விவரங்களை தொடரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்திகளில் எதிர்பாருங்கள். மர்ஹூம் MHM அஸ்ரப் 1948 ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி சம்மாந்துறையில் முகமது மீரா லெப்பை உசைன் மற்றும் மதீனா உமா தம்பதியினரின் சிரேஷ்ட புதல்வராக பிறந்தார். மர்ஹூம் MHM அஸ்ரப் சட்டக்கல்லூரியில் பயிலும் காலத்திலேயே இலங்கை அரசியலில் தீவிர ஆர்வம் காட்டியதுடன் தமிழர் விடுதலை கூட்டணியுடனும் நெருக்கமான உறவினை கொண்டிருந்தார். தந்தை செல்வநாயகத்தை தனது அரசியல் குருவாக வகுத்து செயற்பட்ட அஸ்ரப் தமிழர் விடுதலை கூட்டணியின் நடவடிக்கைகளில் தீவிர பங்கு கொண்டிருந்ததுடன் முஸ்லிம் சமூகத்தை பற்றியும் சிந்திக்க தொடங்கினார். 1981ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி கிழக்கு மாகாணத்தின் காத்தான்குடியில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற அரசியல் கட்சியை அஸ்ரப் ஸ்தாபித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஸ்தாபக தலைவரான மர்ஹூம் MHM அஸ்ரப் வடக்கு கிழக்கில் உள்ள முஸ்லிம்களை ஓர் அணியில் இணைப்பதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். 1994ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுடன் அஸ்ரப் செய்து கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் வடக்கு கிழக்கில் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த தனது செயற்பாடுகளை தேசிய ரீதியாக முஸ்லிம் காங்கிரஸ் சிந்தித்து முன்னெடுக்க தொடங்கியது. 1994இல் ஆட்சி பீடமேறிய பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தில் துறைமுகங்கள் அமைச்சராக அஸ்ரப் நியமிக்கப்பட்டதுடன் அவரது காலத்தில் ஒலுவில் துறைமுகம், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், கல்முனை மீன்பிடி துறைமுகம், காலி துறைமுக அபிவிருத்தி, எலிசபெத் இறங்குதுறை அபிவிருத்தி போன்ற திட்டங்கள் இன்னும் பேசப்படுகின்றன. 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் திகதி கொழும்பிலிருந்து கிழக்கு நோக்கி அஸ்ரப் பயணித்த இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அரநாயக்க பகுதியில் வெடித்து சிதறியதில் அஸ்ரப் உட்பட அவருடன் பயணித்த 14 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சர்ச்சைக்குரிய அஸ்ரப்பின் மரணம் தொடர்பிலான முடிச்சுகள் இதுவரை அவிழ்க்கப்படவில்லை. விசாரணைகள் நீள்கின்றன. போலீஸ் நிலையத்திலிருந்து தப்பிச் சென்று தாம் மறைந்திருந்தமையை பெற்றோர் அறிந்திருந்ததாக காணாமல் போயிருந்த ஹம்பாந்தோட்டை இளைஞன் கூறியுள்ளார். இன்று அதிகாலை இந்த வாக்குமூலத்தை அவர் போலீசாருக்கு வழங்கியுள்ளார். ஜிஜி கயாஷான் என்ற இந்த இளைஞர் ஹம்பாந்தோட்டை நீதவான் முன்னிலையில் இன்று அதிகாலை ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து மாத்தறை சட்ட மருத்துவர் முன்னிலையில் இளைஞர் ஆஜர்படுத்தப்பட்டதுடன் இந்த இளைஞர் தாக்கப்பட்டுள்ளார் என்று சந்தேகிக்கக்கூடிய வகையிலான அடையாளங்களோ காயங்களோ உடலில் இல்லை என அவர் தெரிவித்தார். 10 நாட்களாக காணாமல் போயிருந்த இந்த இளைஞர் திக்வெல்ல வாலுகாராம ரஜமகா விஹாரையின் அம்பகொலவ புத்திக தேரரின் ஊடாக நேற்று பகல் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். மர்ஹூம் அஷ்ரப் அவர்களின் 16வது வருட ஞாபகார்த்த நிகழ்வுகள் இன்று அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றன. இரக்காமம் பகுதியில் இடம்பெற்ற ஞாபகார்த்த நிகழ்வின் போது விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. இதன்போது தேசிய காங்கிரஸ் தலைவர் அதாவுல்லா, கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் உதுமா லெப்பை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் மரணித்த நாள், அவருடைய இழப்பு உண்மையிலேயே வரலாற்றில் ஒவ்வொரு வருடமும் அவருடைய இழப்பு இந்த நாட்டிற்கும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்திற்கும் பேரிழப்பு என்பதனை வரலாறு சொல்லிக் கொண்டே போகும். அந்த பெரும் தலைவர் அஷ்ரப் அவர்கள் விட்டு சென்ற இடத்திலே அவருடைய பணியை தொடர வேண்டும் என்று அவருடைய பாசறையில் பயிற்றப்பட்ட புடம்பூடப்பட்ட போராளிகள் அவருடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்ததனால் இந்த நாட்டில் அதிகமான
பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு வழி சமைத்திருக்கிறது. இதேவேளை மர்ஹூம் அஸ்ரப் அவர்களின் ஞாபகார்த்த மற்றொரு நிகழ்வு சம்மாந்துறை பகுதியில் இடம்பெற்றது. இதன்போதும் விசேட துஆ பிரார்த்தனைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த தாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தியை இரவு 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.